வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ்ல எதை பத்தி பார்த்தோம்னா, போஸ்ட் சர்ஜரியில நீங்க எப்படி ஹெல்த்த ரெக்யூர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோல, இன்னொரு வீடியோல தலைமுடி அதை நியூ ஹேர் நியூ யூ அப்படின்னு சொல்லி எப்படி புதுசா உங்களுக்கு ஸ்கேல்ப்ல தலைமுடி வளர்ந்து நீங்க பழையபடி ஆறீங்க அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல சருமம், உங்களோட முகம், இதெல்லாம் போஸ்ட் சர்ஜரியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் வெயிட், நீங்க நிறைய வெயிட் குறைஞ்சிருப்பீங்க. இந்த ஹெல்த் பிக்கப் ஆன உடனே உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் பை நவ் வந்திருக்கும். அந்த சமயத்துல நீங்க இப்ப தலைமுடிக்கு எப்படி நீங்க ஒரு கேர் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட முகம், உங்களோட ஹோல் பாடி, ஸ்கின் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க ஒரு இயற்கையை நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்க RM ஹெர்பல்ஸ்ல இயற்கையிலேயே எல்லாத்தையும் ஒரு தைலமா எதெல்லாம் சருமத்துக்கு ஷைன் கொடுக்கறதோ அதெல்லாம் இந்த ஷேப் ஆஃப் ஆயில்ல வச்சிருக்கோம். அதுல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நட்மெக் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஆயில் இருக்கு. அதே மாதிரி வால்நட்டுக்கும் ஆயில் இருக்கு, பீட்டல் லீஃப்க்கும் ஆயில் இருக்கு, ஸ்கின் ஆயில் இருக்கு. அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் நாங்க வச்சிருக்கோம். இதை தவிர நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைக்கு, அதாவது ரொம்ப ஒரு கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சு நம்ம பழையபடி ஆகுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு தேவை என்னன்னா கொஞ்சம் ஹாப்பினஸ். கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதோட எஃபெக்ட் குவிக்கா இருக்கும். சோ அதனால நீங்க முதல்ல வால்நட் ஆயில் அது மாதிரி ஏதான ஒண்ணு சூஸ் பண்ணி ஹோல் பாடிக்கும் ரெகுலரா அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா உங்க முகத்துக்கு நீங்க எப்பவுமே சிரிக்கிற மாதிரி இருக்கிறது எதுன்னா பூக்கள் தான். அந்த பூக்களை பார்த்தா நம்மளுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய ஒரு கார்டன் அப்படின்லாம் போகும்போது ஃப்ளவர்ஸ் இருக்கிற கார்டன் போனா நம்மளுக்கே அதுல ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு இப்ப தேவை. அதையே நீங்க ஒரு ஆயில் மாதிரி செஞ்சு உங்க முகம், உங்களோட நெக் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும்னா அதுக்கு மேல நீங்க போட்டுக்கிற ஒரு இயற்கையாவே இருக்கிற ஒரு வாஷ். சோ முதல்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஆயில். அந்த ஆயில் என்ன புளோரல் ஆயிலா இருக்கலாம்னா மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து நல்ல பச்சையா இருந்தாலும் அதுக்கு அது 80% ஆயில் கண்டென்ட் அதுல இருக்கு. சோ அந்த ஆயில், அது கொடுக்கிற வாசனை, இது ரெண்டுமே உங்களுக்கு பழைய சருமத்தை மீட்டு கொடுக்கும். சோ மறிக்கொழுந்து ஆயில நம்பினீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நீங்க சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே லெவலுக்கு உங்களை கொண்டு வந்துடும். பட் இது அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு சொன்னா அது முதல்ல அந்த ஆயில நீங்க கண்ணை சுத்தி அப்ளை பண்ணிக்கணும் நிறைய. அதுக்கப்புறமா வாயை சுத்தி நிறைய அப்ளைக்கணும். லிப் மேல அப்ளை பண்ணிக்கலாம், மூக்கு சுத்தி அப்ளை பண்ணிக்கணும். தென் யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக். இத மாதிரி கொஞ்சம் லிபரலா நிறைய ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ்க்கு நீங்க எங்ககிட்ட நிறைய வாஷ் இருந்தாலும் அந்த காமிங் அப்படின்றத கொடுக்கறது, உங்களோட ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது ஜாதிக்காய். சோ நட்மெக் ஃபேஸ் வாஷ்னு இருக்கும். அந்த வாஷ்ல நீங்க ஃபேஸ வாஷ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மறிக்கொழுந்து ஆயில். அப்படி இல்ல உங்களுக்கு அதை விட வேற இன்னும் நல்ல வாசனையா எது இருக்கும்னு கேட்டா அது கோல்டன் சம்பா, தட் இஸ் செண்பகப்பூ. அதுவும் எங்க கிட்ட இருக்கு. சோ கோல்டன் சம்பா ஆயில், மறிக்கொழுந்து ஆயில், நட்மெக் ஃபேஸ் வாஷ், இந்த மூணைய நீங்க முகத்துக்கு உபயோகப்படுத்தி ஹோல் பாடிக்கு வால்நட் ஆயில உபயோகப்படுத்தி நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சு நியூ ஃபேஸ் நியூ யூ அப்படின்னு உங்களோட லுக்ஸ் மாறும்.